விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த சில்வர்லைன் உரக்கமல்லிருந்து பயோ பொட்டாஸ் அப்படிங்கிற உரத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த பயோ பொட்டாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரும்பு ஆலை இருக்குல்ல, அந்த கரும்பு ஆலையிலிருந்து எடுக்கிற உரம் தான் இந்த பயோ பொட்டாஸ் அப்படிங்கிறது. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாஸ் டிரைவ்டு ஃப்ரம் மொலாசஸ்னு போட்டிருக்கோம். கரும்பு ஆலையிலேருந்து எடுக்கிற பொட்டாஸ் தான் இது. இதில் பொட்டாஸ் சத்து பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 22% வரைக்கும் பொட்டாஸ் சத்து இருக்கும். இந்த மற்ற பொட்டாஸுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற சாதாரண பொட்டாஸ் பார்த்திங்கன்னா அது கெமிக்கல் பொட்டாஸு. அது பார்த்திங்கன்னா வறட்சியான காலத்தில் பயிருக்கு நம்ம போட முடியாது. ஏன்னா வறட்சியான காலத்தில் போட்டோம் அப்படின்னா பயிர் வந்து என்னன்னா அந்த உட்காந்துடும், அப்படியே அந்த எரிச்சல் தாங்காமல் அப்படியே உட்காந்துடும். கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால அது மாதிரி ஆகிடும். ஆனால் இதை பொறுத்த மட்டும் பயோ பொட்டாஸ் அப்படிங்கிறதுனால நேச்சுரல் பொட்டாஸு, அதெல்லாம் அந்த கெமிக்கல் அதிகமாக இருக்காது. நீங்கள் வறட்சி காலத்தில் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதோட பலன்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது இந்த பயோ பொட்டாஸ் போடுறதுனால, சில்வர்லைன் உரக்கமல்லியோட பயோ பொட்டாஸ் போடுறதுனால ரூட்டு வேர் பார்த்திங்கன்னா நல்லா வேர் இறங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கனாக்கா பூ நல்லா பூ பூக்கிறதுனால பூ பிடிக்கும். பூவெல்லாம் அனைத்து பூக்களும் பார்த்திங்கன்னா காய் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நீங்கள் எல்லா பயிருக்கும் இந்த பயோ பொட்டாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பயோ பொட்டாஸில் இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா இதில் இந்த ஹியூமிக் ஆசிட் அப்படிம்பாங்க, அந்த ஹியூமஸ் புல்விக் ஆசிட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி சில நுண்ணூட்டங்களும் இதில் கலந்துருக்கும். அதனால் விலையும் பார்த்திங்கன்னா இது கம்மி தான். அந்த பொட்டாஸோட இந்த விலை பொட்டாஸ் கம்மி தான். எல்லா பயிர்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இந்த பயோ பொட்டாஸ், அதாவது சில்வர்லைன் பயோ பொட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா, அந்த சாதாரண பொட்டாஸ் போட்டிங்கன்னா குளோரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். குளோரின் அதிகமாக இருக்கிறப்போ மண்ணோடைய வளம்னு கெட்டுரும், நாளாக கெட ஆரம்பிச்சிடும். இது அப்படி கிடையாது. பயோ பொட்டாஸ்னால மண்ணோட வளத்தையும் நல்லா பாதுகாத்துக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரும்புகளும் வச்சோம்னு வச்சிங்களேன், கரும்புடைய சுகருடைய கண்டென்ட், அதாவது சர்க்கரை அளவுமாங்க கரும்பில், அந்த சர்க்கரை அளவு பார்த்திங்கனாக்கா நல்லா கூடுதலாக இருக்கும். மற்ற சாதாரண பொட்டாஸ் வைக்கிறத விட சர்க்கரையின் அளவு கூடுதலாக இருக்கும் கரும்புக்கு. வாழைக்கும் பார்த்திங்கனாக்கா வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிச்சியான நல்ல காய் பெருத்து இருக்கும். நல்ல அருமையான வாழை, நல்ல வாழைப்பான வாழை கிடைக்கும். இதை பொறுத்தோம்னா அதோட இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது குருணையாக தான் இருக்கும். இந்த பயோ பொட்டாஸ் அப்படிங்கிறது சில்வர்லைன் பயோ பொட்டாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது குருணையாக தான் இருக்கும். இதை நீங்கள் பயிருக்கு போடுறது ஈஸியாகவும் போட்டுக்கலாம், மற்ற உரத்தோட கலந்து போட்டுக்கலாம், நீங்கள் தனியாகவும் போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.